ஏய் அவன மாதிரி இல்ல அவனிதான் வா வா வாங்க. என்ன வேணும்? இல்ல சந்தியா இல்லையா? சந்தியா இன்னைக்கு லீவு. நீ இல்ல அது தெரிஞ்சவங்க நாளைக்கு வருவாங்கல்ல. சந்தியா இனிமே இங்க வரமாட்டா. நீங்களும் வராதீங்க. டேய் வாடா வான்னு சொல்றேன்ல. அட நீயா? வா 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 வா. எங்க உன்னை ரொம்ப நாளா காணோம். சந்தியா இங்க வாயேன். யார் வந்திருக்காங்க பாரு. வா. என்னப்பா உன்னை காணவே காணோம். உடம்பு சரியில்லையா? ரொம்ப பாட்டி என்ன உள்ள போங்க. ஓ 2 பேரும் பேசிக்க போறீங்களா? சரி சரி நான் போய் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். நான் உன்கிட்ட பேச மாட்டேன். முடியாது. வேண்டாம் செல்வா, நீ போ இங்க இருந்து. போயிடு. போ போ. கண்ணை விட்டு கண்ணிமைகள் விடை கேட்டான். கண்கள் நனையாதா? என்னை விட்டு உன் நினைவை நீ கேட்டான். உள்ளம் உடையாதா? ஏதோ ஏதோ எந்த இதயத்தை அழுத்தியதே. அதோ அதோ எந்த உயிரை கொளுத்தியதே. எந்த ஒரு இனிமையும் எனக்கென்று கண்டதில்லை. இன்னும் என்ன பிடிவாதம்? உன்னை விட்டு தன்னந்தனி பாதை ஒன்று எனக்கில்லை. என்னிடத்தில் ஏன் கோபம்? பொதுமழை இந்த தொல்லை என் மனது தாங்கவில்லை. இன்னும் என்ன வீண் மௌனம்? பொதுமழை இந்த தொல்லை என் மனது தாங்கவில்லை. இன்னும் என்ன வீண் மௌனம்?
உன்னை கேட்டால் கண்கள் நனையாதா என்னை விட்டு உன் நினைவு நீ கேட்டால் உள்ளம் உடையாதா ஏதோ ஏதோ எந்த இதயத்தை அழுத்தியதே அதோ அதோ எந்த உயிரையும் கொளுத்தியதே எந்த ஒரு இனிமையும் எனக்கென்று கண்டதில்லை இன்னும் என்ன பிடிவாதம் உன்னை விட்டு தன்னந்தானி பாதை ஒன்று எனக்கில்லை என்னிடத்தில் ஏன் கோபம் நானே கொல்ட்டுமாடா கொல்ட்டுமா எவனுமே உன் மேல கை வைக்கூடாது என்னடா அது காதல் பெரிய இவனா நீ உனக்கு மட்டும் தான் காதல் வரும்னு நினைச்சிட்டு இருக்கியா அந்த கல்வே கூட தானே வருது காதல் என்னமோ இப்படி 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 பெருசா நீ என்னடா ஆச்சு என்னடா ஆச்சு செத்து போயிருப்படா செத்து போயிருப்ப நீ நானும் மட்டும்தான் நடுவுல எவனுமே கிடையாது புரியுதா செல்வா கோசி லோ லோன்னு அழைச்சப்ப எவனாவது வந்தானா வந்தானாடா இந்த அளவு தானே வேணாம் வேணாம் வேணாம்னு சொன்ன கேட்டியா இந்த பார் நீ சாவணும்னா அதுக்கு முன்னாடி நான் சாவணும்டா ரொம்ப அடிச்சிட்டானோ கோவம் வந்துருச்சு இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லு பண்ண மாட்டேன்னு சொல்லு இங்க பார் நான் பேசுறது உனக்கு கேட்காது ஆனா புரியும் நீ கிடையாது இதே பழைய செல்வான்னு வச்சுக்கோங்க நான் அடிச்சதுக்கு இதோ அந்த மூலையில போட்டு குமுறு குமுறுன்னு குமுறி இருப்ப நீ யாருன்னு எனக்கு தான் தெரியும் நான் யாருன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும் மத்தவங்களுக்கு தெரியாது கோஷி செல்வா மட்டும்தான் மத்தவனுங்க லைனா வருவானுங்க செல்வா 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 அப்படி போயிடுவானுங்க திருப்பி வருவானுங்க செல்வா 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 அப்படியே போயிடுவானுங்க போயிட்டாங்க பார்த்தாதான் புரியும் எனக்கு என்னோட பெருசு யாரும் கிடையாது அப்படிதான் உனக்கும் உன்னோட பெருசு யாரும் கிடையாது அப்படிதான் இருக்கணும் நான் அப்படிதான் இருப்பேன்
அவனா வந்தா வச்சுக்கோ. ஐயா, சாமியை பத்தி எப்படி கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்டீங்களா? எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கோயம்புத்தூர் தான். ஆளு யாரு? நாச்சிமுத்து கவுண்டர். பேரு நாச்சிமுத்து கவுண்டர். சரி, அடையாளத்துக்கு ஒரு போட்டோ கொடுத்தா. அவன் யார பத்தி சொன்னேன்? அவினாஷி நாச்சிமுத்து கவுண்டர். அவினாஷ் நாச்சிமுத்து கவுண்டர். ஓ, ஒரு பெரிய ஆளாச்சே. கோவில் ட்ரஸ்டி, ஹாஸ்பிட்டல், ஹோட்டல், டிரான்ஸ்போர்ட், மில் ஓனர், பெரிய விஐபி. இப்போ எம்பி எலெக்ஷன் கூட நிக்க போறாருலே. ஆமா, அவர் நின்னா எங்க மாமா தோத்து போயிடுவாரு. என் தம்பி தோக்க கூடாது. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். உங்களால முடியாதுன்னா சொல்லிடுங்க. சாமியால எல்லாம் முடியும். என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய அமௌண்ட் இப்பதான் பாக்குறேன். இதற்கு ப்ரமோஷன் இல்ல. சாமி, பேச்சில் இருக்கிற ஒழுக்கம் வேலையிலயும் இருக்கணும். வாங்குற பணத்துக்கு கரெக்டா வேலை செய்யணும். இல்ல உன்னை கண்டுபிடிச்ச எனக்கு உன்னை தூக்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. சாமி, இப்போ இந்த பணத்தை எடுத்துட்டு வெளியே போறேன். திரும்பி வரமாட்டேன். நியூஸ் வரும். பிளாஷ் நியூஸ் டிவியில பாருங்க. கோசிங்கடா. தோசையா? தோசை இல்லடா, கோசி. கோசி பின்னாடி இருக்கு பாரு. ஓ சாமி, வேலையா? போடா. ஓ மறந்துடாதயா. மாசாரன் டீ. டேய் பசங்களா, கொடுத்து வச்சவங்களா நீங்க? பாட்டிலால அடிப்பேன். திருப்பி இதே சொன்னானா? இல்ல, இந்த வாட்டி நிஜமா கொடுத்து வச்சிருக்கீங்க. ஏய், கொடுத்து வச்சவங்க நீங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஜாக் போட் அடிக்கும் நான் சொல்லியிருக்கேன்ல, இன்னைக்கு அடிச்சிருக்கு. காசு காசு பாத்தியா? சாமி மறந்துட்டயா? ஜாக் பாட் அடிச்சிருக்கு பாத்தியா? ஆமாயா, நிஜமாயா? நேற்று இவ்வளோண்டு போட்டனையா? அது கொண்டு போய் சபேராஜ்ல கொடுக்க சொன்னாங்களா? கொண்டு போய் குத்த பாத்தியா? எவ்வளவு காசு பாத்தியா? ஏய் படுத்தாதடா, போடா. இவரா, இவன் கடையில 2 மாசம் வேலை செஞ்சா கூட இவ்வளவு காசு கிடைக்காதியா? சாயந்தரம் பாத்திக்குது வந்துரு. சாமி யோ வந்துறியா? ஏய் போடா. ஏய் யோ சாமி சொல்லியா? பழக்கமா இல்லாம பொட்டெல்லாம் பெருசா இருக்குது. இதுல பேக்கிங் வேற. யோ சாமி, யோ சாமி, என்ன இவ்வளவு காசு? இவ்வளவு பணம் சினிமால மட்டும் தான் பாத்துருக்கேன். ஆமாயா, அடிக்கடி நல்ல நேரம் வரும்னு சொல்லுவால, வந்துருச்சு. படிப்படியா முன்னேறி இருக்கீங்க. பெரிய ஆள்டா. சாமியை நம்பினவங்க கெட்டதில்லை, நம்பாதவங்க வாழ்ந்தது இல்லை. கரெக்டியா? யோ இவ்வளவு காசுனா பார்ட்டி பெரிய ஆள் போல இருக்கு. கரெக்ட். கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் யாரையா? யாருக்கு தெரியும்? ஆனா பார்ட்டி பெரிய ஆளு. அவரு கோயம்புத்தூர்ல ஆளுங்க இருக்கு. உள்ளூர் ஆளுங்க வச்ச மாட்டிக்கோயிலே, அதான் சாமி கிட்ட வந்த. சாமியை விட்ட ஆளே இது. சாமிக்கு தெரிஞ்சது கோசி, செல்வா. வேற யாரும் இருக்காங்க? காரியத்தை முடிச்சிட்டு வா, அப்புறம் எங்க கொண்டு வந்து நிறுத்துறேன் பாரு. யோ சாமி, எங்க வேணா கொண்டு போயா. ஐயோ இப்ப சொல்லியா? யோ அடிக்கடி ஒன்னு சொல்லுவே. கொடுத்து வச்சவங்க நீங்க. திருப்பி சொல்லி. கொடுத்து வச்சவங்க நீங்க. வரட்டுமா? நேரா போய் ரைட்ல போதா, பெரிய பள்ளம் இருக்கு. லெஃப்ட்ல போனா பாத்தியா? உலகம் பிறந்தது எனக்காக. ஏதுடா இவ்வளவு காசு? கொள்ள கூட அடிக்க ஆரம்பிச்சிட்டியா? நிறைய பண்ணனா பெரிய தப்பாதான் இருக்கும். இது எனக்கு சரியா படல. முதல்ல எங்க இருந்து வந்ததோ கொண்டு போய் கொடுத்துரு. ஏய், வீட்டுக்கு வந்த லட்சுமி திருப்பி அனுப்ப கூடாதுன்னு சாமி சொல்லிருக்காரு. அவர்தான். படா. டேய் செல்வா, இதுக்கு ஒத்துக்காதரா.
நான் சொல்றது கேளு. ஏதோ கூட இருக்கேன்னு சொல்லி நல்ல விஷயம் சொன்ன ஓர பேசுறீங்க. நான் டைட் ஆறதுக்குள்ள குவைட்ட ஓடி போயிரு. டேய் கோசி, உனக்கு செலவு பண்ண நான் காசு தரேன்டா. இது பாரு, இது எங்க போய் முடியும் தெரியாது, பெரிய பிரச்சனை ஆயிடும். அதான் சொல்றேன். டேய் கோசி, கோசி வேண்டாம் கோசி. போடி வெளிய. செல்வா வேண்டாம் செல்வா. போடி வெளிய. செல்வா செல்வா, அவ கடக்குற லூசு. அவ பேச்சு கேக்குற. நான் சொல்றேன் கோசி, இதெல்லாம் வேண்டாம் கோசி. வெளிய சரியா பண்ணல சொன்னா கேளு. போடா. போடி. இங்க பார். எவ்வளவு காசு பாத்தியா? இங்க பார். நீயும் நானும் மட்டும்தான். இனிமே நம்ம எந்த வேலையும் செய்ய வேணாம்டா. நீ எவ்வளவு படம் வேணாலும் பாத்துட்டே இரு. நான் ஃபுல்லா தண்ணி அடிச்சு மட்டே இரு. ஆனா ஜாலியா இருக்கலாம். புரியுதா? இந்தா எடுத்துக்கோடா. எல்லாத்தையும் எடுத்துக்கோ. மிச்சத்தை மட்டும் எனக்கு கொடு. செல்வா எடுத்துக்கோடா. என்னடா? எடுத்துக்கோடா. செல்வா எங்க பாருடா, இப்படி எல்லாம் சொல்லாதடா. இதோட நிப்பாட்டிக்கலாம். இதான் கடைசி. சத்தியமா? அம்மா மேல சத்தியமாடா? உண்மையில சத்தியமாடா? இங்க பாருடா, அடிக்கடி இப்படி இப்படின்னு கோசிக்காக ஒரு வாட்டி செய்டா. சொல்லுடா செல்வா. கடைசி இதான் கடைசி. செல்வா சொல்லிட்டல, அவ்வளவுதான் கண்டிப்பா. சாமியை கூப்பிட்டீங்களாமே? அந்த நாச்சிமுத்து விஷயம் அது கரெக்டா முடிஞ்சிடும். கில்லியான பசங்க. அது முடிச்சிட்டு தான் உங்க முகத்துல முடிக்கணும்னு வைராக்கியமா இருந்தேன். அதுக்குள்ளதான் நீங்க இல்ல அது விஷயமா ஒன்னு சொல்லணும். சொல்லுங்க. என்ன யோசனை? நான் யாரு? உங்க விசுவாசமான வேலைக்காரன். என்கிட்ட சொல்ல ஏமா தயங்குறீங்க? நான் உங்களை சொந்த சிஸ்டரா நினைக்கிறேன். நீங்க தான் என்ன யாரோன்னு நினைக்கிறீங்க. சாமி, அந்த கோயம்புத்தூர் விஷயத்தை முடிக்க போறவங்க அதுக்கப்புறம் உயிரோட இருக்க கூடாது. புரியல? வேலை முடிஞ்சதும் அவங்களையும் முடிச்சிடு. என்ன சாப்பிடுறீங்க? டீயா காஃபியா? டீ சக்கரை இல்லாம. பசங்களை முடிக்க சொல்றாரு சார். சீரியஸா? அதுக்கு தானே அவ்வளவு பணம் கொடுத்தோம். எண்ணி பார்த்து வாங்குனீங்களே. பணம் பத்தாதுன்னு தானே சொல்றேன். நம்ம காட்டுல மழை பெய்யுது, நம்ம பாட்டுல சுதையேறுது, நம்ம கோட்டையில் கொடியாடுது, நம்ம கோப்பையில் சுகம் கூடுது. நம்ம காட்டுல மழை பெய்யுது, நம்ம பாட்டுல சுதையேறுது, நம்ம கோட்டையில் கொடியாடுது, நம்ம கோப்பையில் சுகம் கூடுது. சதுரங்கத்தில் வெட்டுப்பட்டா கண்ணீர் விடாதே, பெண்ணங்கத்தில் ஒட்டிக்கிட்டா கவலைப்படாதே. விளையாடு விளையாடு விடிய விடிய விளையாடு, கொண்டாடு கொண்டாடு குதிச்சு குதிச்சு கொண்டாடு. மரியா சிங்கம் ரெண்டு நரம்புக்குள்ளே நட்பு உண்டு, சேர்ந்ததடா கர்வம் கொண்டு தெரிக்குது பார் நெருப்பு துண்டு. நம்ம காட்டுல மழை பெய்யுது, நம்ம பாட்டுல சுதையேறுது.
கோப்பையில் சுகம் கூடுது. கடலுப்பால உருவாச்சு, உடந்தப்பால உருவாச்சு, பழசையும் மறந்தாச்சு, புது கனவுகள் பிறந்தாச்சு. நம்ம காட்டுல மழை பெய்யுது, நம்ம பாட்டுல இது ஏது ஏது. டேய் எங்கடா போன நேத்தி நானும் சரும் ஆயிடுச்சுடா. இல்லடா சரக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சா கவுந்துடுச்சு. இல்லனா ஏய் நில்லு, எல்லாம் உன்னாலதான். நீ ஏன் மேல போய் படுத்த? இங்கே படுத்திருந்தா ஒன்னும் ஆயிருக்காது. அவ வேற என்ன டேய் நினைச்சா? பசங்களா, வாயா, எந்த நேரத்துல வரணும்? எல்லாம் ரெடியா? கோயம்புத்தூர் போ டிக்கெட் எடுத்தாச்சா? எடுத்தாச்சியா, உடியா. டேய் இங்க பாரு. ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க 2 பேரும் அங்கே போய் இறங்கினதும் அங்கே 2 பேர் வந்து உங்களை கூட்டிட்டு போவாங்க. நல்ல கம்பெனி கொடுப்பாங்க. அப்புறம் 1 மணி நேரம் முன்னாடி நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுங்க. விஷயம் பெருசு விட்டுடாதுங்க. என்ன கச்சிதமா முடியும். யோ சாமி முடிச்சிடறேன்யா, கிளம்பியா நீ? உங்களை நம்பிதான் சாமி இருக்கு. வேலை முடிச்ச உடனே திருப்பி இங்க வந்துருக்கு. ஆமா, நீ ஏன் இந்த பெட்ஷீட்டோட நிக்கிற? வழக்கமா ஊருக்கு போற முன்னாடி 1 மணி நேரம் பெட்ஷீட்ல தான் நிப்பேன். தேவையா? போயா. தமாஷு. நான் கிளம்பட்டுமா? ஜாக்கிரதையா இருக்கு. முருகா, டேய் இங்க பாரு, நான் பண்ணலடா அது. ஏய், ஹலோ ஹலோ டேய் 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 செல்வா, டேய் டேய். ஏய் நீ போடா, நான் அடுத்த பஸ்ல வந்துடுறேண்ணா. அது எனக்கும் சரவுக்கு அப்படி இப்படி ஆச்சுல, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா. என்னன்னு தெரியல. தினமும் காலைல வருவாள்ல, இன்னைக்கு வரவே இல்லடா. தப்பா எடுத்திருப்பாளா என்ன? இல்ல நான் வர அவ்வளவு திட்டிட்டே இருப்பானா? இந்த பார், நம்மளுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு தெரியும், அதனால தான் திட்டினேன். சரி நான் போய் பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்துடுறேன்டா. என்ன? ஏய் உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, வேணா நம்ம போயிடலாம். ஏன்னா நம்ம எல்லாம் ஒன்னா இருக்க போறோம்ல. சரி வேணா விடு. தெரியும்டா, இந்த மூஞ்சிக்கு ரொம்ப ஓவரா இல்ல. ஏய் நீ போயிட்டு வந்தோடனே நம்ம சந்தையிட்ட பேசிக்கலான்னு. சரி நீ கிளம்பு. அங்க போனோடனே நீலன் முருகன் 2 பேர் வருவாங்க. அவங்கள்ட்ட போட்டோ இருக்குடா, பாத்து. டேய் ஒரு மாதிரியா இருக்குடா. ஏய் சரோ, ஏய் சரோ, ஏய் நில்லு. எங்க போன? ஓ கோமா, உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? யார் யார் வீட்டுக்கெல்லாம் வர போய் தேடினேன். ஓ புரியுது, நைட்டு பார்த்து யோசிச்சுட்டு இருக்கியா? தப்புதான், கோசி பண்ணது தப்புதான். நேற்று நைட்டு ஓவரா தண்ணி அடிச்சிட்டானா? அதான் நான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லியே. பிடிக்கலன்னா தொடமாட்டேன் தெரியும்ல. என்ன புரியுதா? பிடிச்சிருக்கு, கோசிக்கு உன்னை பிடிச்சிருக்கு.
உன்னை அடிக்கடி திட்டிகிட்டே இருப்பேன், அதெல்லாம் மனசில் வச்சுக்காதண்ணா. இந்த பொண்ணுங்கனாலே ஓவர் டென்ஷனா, அதான். கவலைப்படாதானே, அதான் இந்த கோசிக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன்ல. நான் ஊருக்கு போகல தெரியுமா, செல்வா ஆரம்பிச்சிட்டேன். சரோ பாரு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன்ல. சரோ ஏன் இப்படி இருக்கேன்? என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கறேன்ல. நீதான் ரேகா? ஆமா, ஏன்? ஏற்கனவே இந்த ஊர் போலீஸ்காரங்களா நம்ம மேல சந்தேகப்படுவாங்க, இவங்கள வேற இன்னும் காணோம். நம்மளை மாட்டி விட்டு போறாங்க பாரு. தயவு செஞ்சு சும்மா இருக்கியா? இந்த அவன் தான் பிளாக் கலர்ல பேக் மாட்டிட்டு வரான. டேய், இவன் செய்ய வந்த மாதிரி தெரியலையாடா. அதுக்காக எழுதியா ஒட்டிட்டு வருவான். அதான் சாமி போட்டோ அனுப்பியிருக்கல. வா.